வணக்கம். நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 2.5 ரோலில் ஒரு ஒயர் பாஸ்கெட் மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கூடைக்கு வந்து ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கேன், பேஸ் எவ்வளோ இன்ச்சஸ் வந்திருக்கு, லென்த்துக்கெல்லாம் எவ்வளோ இன்ச்சஸ் வந்திருக்கு, ஹைட்லாம் எத்தனை நாட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அடி ஒயரம் எடுத்திருக்கேன், எவ்வளோ ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி இந்த பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். இந்த கூடை வந்து ஆரஞ்சு வித் ப்ரௌனில் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து 7.25 அடியில் 27 ஒயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 11 வச்சுருக்கேன் பாருங்கள். ப்ரௌனில் அதாவது ஆரஞ்சில் 5, ப்ரௌனில் இந்த சைடு லெஃப்ட்டில் 3, ரைட்டில் 3 அந்த மாதிரி எடுத்து 11 நாட்ஸ் வந்து போட்டிருக்கேன். கூட பெரிய கூட தாங்க உள்ள பாருங்கள். இந்த மாதிரி கூட எல்லாம் அட்டை போட்டு வாங்கிக்கிறதா இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்ன சின்ன கட்டம் டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். 5க்கு 5 அப்படி மாதிரி கட்டத்தில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு வந்து 7.25 அடி எடுத்துக்கிறீங்க இல்லையா, பேஸ் வந்து அதாவது லென்த் வந்து 27 நாட். அதை வந்து எப்படின்னா ஆரஞ்சில் வந்து 15ஆகவும் ப்ரௌனில் வந்து 12ஆகவும் வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆரஞ்சில் 5, ப்ரௌனில் வந்து 6 அந்த மாதிரியும் பேஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். லென்த்துக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போது ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சில் வந்து எல்லாமே 5 லைன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சில் 5, ப்ரௌனில் 5, ஆரஞ்சில் 5 லைன்ஸு, அடுத்து ப்ரௌனில் 5 லைன்ஸு, ஆரஞ்சில் 5 லைன்ஸு, அடுத்து வந்து மேலே வந்து ஒன்று மடக்கி விட்ருக்கேன். மொத்தம் ஹைட் வந்து 26 வந்து கொண்டுட்டு போயிருக்கேன். மார்க்கெட் சைஸ் கூடன்னு சொல்லுவோம்ல, அதில் இது வந்து கரெக்டாக இருக்குங்க. அட்டை போட்டு வாங்கிக்கிறதா இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய கூடை தான். இந்த கூடைக்கு கைப்பிடி பாருங்கள், 2 ஒயர் உருட்டு கைப்பிடி வந்து வச்சு போட்டிருக்கேன். இந்த கூடையோட ஃபஸ்ட்டு கைப்பிடியோட மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. நான் என்னோடய ஒயரில் இன்னர் ஒயர் வச்சு தாங்க பெரிய கூடை எல்லாமே ரெடி பண்ணும்பொழுது இன்னர் ஒயர் வச்சு தான் ரெடி பண்ணணும். இதோட இன்னர் ஒயர் வந்து நான் 5 ஒயர் வச்சுருக்கேங்க. எவ்வளோ அடியில் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து 4.25 அடியில் வந்து இன்னர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஒயரை பொறுத்து இன்னர் ஒயர் அவுட்டர் ஒயர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுங்க. லைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதிகமான ஒயர்ஸ் தான் எடுத்து வச்சுக்கணும். நான் இதில் வந்து 5 ஒயர் வந்து இன்னர் ஒயர் உள்ளார வச்சுருக்கேன். 4.25 அடியில் வந்து எடுத்திருக்கேன். அவுட்டர் ஒயர் 2 10 அடியில் வந்து எடுத்திருக்கேன். 10 அடியில் எடுத்தது இல்லாமல் கீழே பாருங்கள் 5 நாட்ஸ் விட்டு கீழே வந்து 2 நாட்ஸ் சேர்த்தாப்பில் வந்து ஒயரை வந்து ஹேண்டில் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி போட்டால் தான் வந்து இந்த கூடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 நாட்ஸில் சேர்ந்தாப்பில் வந்து இந்த ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. ஹைட்டு பாருங்கள். ஹைட்லாம் வந்து எப்படின்னா ஹேண்டில் ஒரு சைடு போட்டுட்டிங்க அப்படின்னா இது எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு கணக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த பக்கெட் கைப்பிடி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மேக்ஸிமம் கூட கேட்குறவங்க எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வரும்னு சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இந்த கூடையோட இன்ச்சஸ் பார்க்கலாம் எவ்வளோது இருக்குன்னு பாருங்கள். பேஸ் வந்து கரெக்டாக வந்து இங்கேருந்து ஆரம்பித்தோன்னா 1 அடி வந்து இருக்குதுங்க. 1 அடி வந்து பேஸ் வந்து கரெக்டாக வந்து 1 அடி வந்து வருது. 2.5 ரோலுக்கு வந்து 1 அடி வந்து பேஸ் வருது. இன்ச்சஸ் வந்து லென்த் வந்து 1 அடி வருது. இன்ச்சஸ் வந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கிட்ட வந்து வருது. 4.5 வருதுங்க. பேஸ் வந்து 4.5 வருது. லென்த் வந்து இப்போ உள்ள பேஸ் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். இந்த கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹைட்டு வந்து 7.5 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து ஹேண்டில் வந்து மேலேருந்து கீழே தொடுற இடம் வந்து 7.5 இன்ச்சஸ் வர்றாப்பில் வந்து நான் வந்து இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கூட வந்து கடைங்களுக்கு வேணும்னாலும் இல்லை வீட்டு விசேஷத்துக்கு வேணும் அப்படின்னாலும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.